Hello friends, வணக்கம் and welcome to Tarun Food Court. இந்த வீடியோவில் பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீனட் பட்டர் பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த பீனட் பட்டர் ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுக்காத வேர்க்கடலையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக பொருந்தும். இப்போ அதில் இருக்கிற தொலியெல்லாம் கலண்டதுனால நான் அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இது போல் பொடி பொடியாக இருக்கும் இல்லைங்களா, அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஏன்னா வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எது இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துட்டு கிறிஸ்பி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா பீனட் பட்டர் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக வரும். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு இருக்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம சேர்த்து இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு ரெடியாக இருக்குது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப தீஞ்சிரவும் கூடாது, அதே சமயம் வறுபடாமலும் இருக்கக்கூடாது. ஒரு பிளேட்டுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேனுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ஒரு 5-6 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது போல் கன்சிஸ்டன்சியில் வரும். கொஞ்சம் பவுடரான மாதிரி. இது போல் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் அரைச்சிக்கலாம். ஒரேடியாக தொடர்ந்து அரைக்கக்கூடாது, மிக்ஸி ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் திரும்பவும் அரைச்சிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி ஒரு அளவுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம சேர்த்து இந்த வேர்க்கடலை ஹீட் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்மெல் எதுவும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் பீனட் பட்டர் ரெடி ஆயிரும். இந்த பீனட் பட்டர் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும், ஓரளவுக்கு நின்று விழுகுது பார்த்தீங்களா. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கறனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணாலும் அது அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும். இது போல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்குறது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சக்கரை ஆட் பண்ணுவாங்க. கெடாமல் இருக்கிறதுக்கு நிறையா ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. அது போல் எல்லாம் இல்லாமல் வீட்டிலே சிம்பிளான முறையில் இந்த பீனட் பட்டர் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த பீனட் பட்டர் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.